December 6th வந்து போத் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ஹோம் மேட்ச்ல வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்கும், பிட்டிங் ஃபேர்வெல் சவுத் இருக்குங்கிற ஆப்பிரிக்கா. மாதிரியும் December 6th இருக்கிற மேட்ச்ல வந்து ஒரு ஃபேர்வெல் இருக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அது மோஸ்டா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்களோட சர்வீசஸ் போதுங்கிறதுனாலதான் இந்த இந்த சேஞ்சோட அர்த்தமே. ஏன்னா யசஸ்வி இருக்காரு, அப்புறம் வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மாக்கு என்ன கேட்டா அவ்வளவுதான், இதோட டோர்ஸ் க்ளோஸ்ட். அவர் 2027 ஆட மாட்டாரு வேர்ல்ட் கப் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வேற எந்த காம்படிட்டிவ் இதுவும் ஆடுறது இல்ல, ஜஸ்ட் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு. அண்ட் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, T20 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஒரு ஃபார்மெட்டை மட்டும் இன்னும் எத்தனை கேம்ஸ் இருக்குன்னு தெரியல ஓடிக்குன்னு கொஞ்சம். ஏன்னா அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் வருது, அப்புறம் ஐபிஎல் வந்துடும். ஸோ எவ்வளவு இதுன்னு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் மூலியமா வளர்ந்தவங்க, இந்த ஃபேன்ஸ் ஆகட்டும் இந்தியன்ஸ் ஆகட்டும். ஸோ கம்பீருக்கு வந்து அது பிடிக்கல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அது பிடிக்கல. அவர் எடுத்தப்பயா அந்த டெசிஷன் எல்லாமே தெரியுது. சி, ரோஹித் சர்மாவை பத்தி எடுக்கணும்னா, ரோஹித் சர்மா வந்து ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு கேப்டன்சி எடுத்தார். உண்மையை சொல்லப்போனா நம்ம அதுக்கப்புறம் விளையாடின மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் வந்து 25 மேட்ச் விளையாடிருக்கோம். 25 மேட்ச்ல 24 மேட்ச் வின் பண்ணிருக்கோம். ஒரே ஒரு லாஸ், அந்த லாஸ் இட் வில் ஹான் அஸ் ஃபார் எவர், அந்த 19th நவம்பர் ஃபைனல். இன்சிடென்ட் மட்டும் தான். மத்தபடி ஒரு டாமினன்ட் விக்டரி, அதாவது ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ல இவ்வளவு டாமினண்டா கண்டினியூஸா வின் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷத்துல ஒரு சாம்பியன்ஸ் டிராபி, ஒரு வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப்ன்றப்போ அந்த மாதிரி ஒரு கேப்டன். அண்ட் மோர் ஓவர் அவரோட கேப்டன்சி தான் அவரோட பேட்ஸ்மேன்ஷிப்பையும் வந்து நிறைய நம்ம ட்ரைவ் பண்ணிச்சு. நம்ம சொல்லலாம் ரோஹித் சர்மாக்கு வந்து பெருசா பேட்டிங் ரெக்கார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த பவர் பிளேல அவர் அடிச்சு கொடுத்த அந்த ரன் தான் நமக்கு பின்னாடி வந்து நல்ல பர்சீவ் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் விராட் கோலியோட காம்னஸ் இந்த மிடில். ஸோ அந்த காம்பினேஷன்ஸை வந்து நீங்க ரன்ஸா பார்க்க கூடாது. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல போய் நீங்க ஆடுறப்போ யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மிடில்.